வணக்கம் फ्रेंड्स, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி சக்கரை வரட்டி. இது வந்து ரா பனானாவை ஆயில்ல டீப்பா ஃப்ரை பண்ணி ஜாகரி சிரப்ல கோட் பண்ணி எடுக்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்து எஸ்பெஷலா வந்து ஓண சத்யா கூட சர்வ் பண்ணுவாங்க. இதுக்கு பயன்படுத்துறது வந்து நேந்திரம் பனானா. இந்த நேந்திரம் பனானால பாத்தீங்கன்னா அதிகமான அளவு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், பொட்டாசியம், விட்டமின் சி, B6 இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பிளட் பிரஷர் அண்ட் பிளட் சுகரை குறைக்குது, இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது, அது மட்டும் இல்லாம டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போ அந்த சக்கரை வரட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சக்கரை வரட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் பார்க்கலாம். நேந்திரம் வாழைக்காய், நாட்டு சர்க்கரை, அரிசி, சுகர், சுக்கு, ஏலக்காய், சீரகம், எண்ணெய். இப்ப நாம ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கோம், அதனால வந்து ஒரு பிஞ்சளவு சீரகம், ஒரு ஏலக்காய், சுக்கு எடுத்திருக்கோம். சுக்கு வந்து இது ரெண்டையும் விட கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும். வாழைக்காய் பாத்தீங்கன்னா நல்லா விளைஞ்சுதான் இருக்கணும், ஆனா பழுத்து இருக்க கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த புழுங்கல் அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் நான் எடுத்திருக்கேன், நீங்க ஒயிட் ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அரிசி வறுக்கிறதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடாயிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி எல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டாச்சு, இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், ஏலக்காய், சுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்றோம், ஆனா பேன்ல இருக்க சூட்லயே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த அரிசி நல்லா சூடு ஆறுனதுமே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி பொடிச்சு எடுத்துடலாம். அரிசி நல்லா சூடு ஆறிடுச்சு, மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிடலாம். அரிசி இந்த மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பனானாவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நேந்திரம் பனானா தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது பனானாவோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தோல் இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்ப கட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நடுவுல கட் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவு திக்னஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். வாழைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே வந்து சேம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நேரம் இப்படியே வைக்க கூடாது, உடனே ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து இதோட கலர் சேஞ்ச் ஆகாது. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வாழைக்காவை பொரிக்கிறதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடாயிடுச்சு, கோகனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, வாழைக்காவை ஆட் பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, அப்பதான் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம வந்துடும். பனானாஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயாச்சு, சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எடுத்துடலாம். இந்த வாழைக்காவை இந்த மாதிரி கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நாம ஜாகரி சிரப்ல இந்த ஃப்ரை பண்ண பனானாஸை வந்து கோட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி ஆட்
வச்சிருக்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலந்து விடலாம். இது ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் கொதிக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்திருக்க நாட்டு சர்க்கரையில மண்ணு தூசு எதுவுமே இல்லை, அதனால வந்து இப்படி டைரக்டா பண்ணியிருக்கேன். நீங்க அச்சு வெல்லம் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அதுல மண்ணு தூசு ஏதாவது இருக்கும். அப்போ வந்து அதை பாகு காய்ச்சிட்டு ஸ்டெயின் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை பாகுல வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்க பனானாஸை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். வெள்ளைப்பாகு எல்லாத்துலயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுமே நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம்ல ஆல்ரெடி, அந்த அரிசி பொடிச்சு வச்சிருந்ததை இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். நாட்டு சர்க்கரை, அரிசி மாவு எல்லாமே வந்து ஃப்ரைடு பனானாஸ்ல நல்லா கோட் ஆயிருக்கு. ஃபைனலா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். அதே நல்லா கலந்து விடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சக்கரை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.